வணக்கம் நண்பர்களே. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று, அதாவது 28/2/2025 அன்று அவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் செல்வதை ஒரு நேரடி காட்சியாக எல்லா தொலைக்காட்சி முன்னணி செய்தி ஊடகங்களும் அதை பிரதானப்படுத்தி கொண்டிருந்தன. அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் ஏற்பட்டது. இந்த ஐயா ரவி பெர்னாண்ட், நம்முடைய சேனல்லே அவருடைய இன்டர்வியூ ஒன்று இருக்குது, அதில் பார்த்தாலும் தெரியும், நம்ம சேனலில் இருக்குது. ரவி பெர்னாண்டுடைய ஐயாவுடைய இன்டர்வியூ இருக்குது. அதில் அவர் சொல்லுவார், செய்தி நுகர்வு, த கன்சியூம்ஷன் ஆஃப் நியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த செய்தி நுகர்விற்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ், அது என்ன இதெல்லாம் வெளிப்படுத்துது, நுகர்வுத்தன்மை, அந்த நுகர்வினுடைய தரம் என்ன, அது எதை வெளிப்படுத்துகிறது என்பதை பார்த்து தான் அவர்கள் செய்திகளை உருவாக்குவார்கள் என்று அவருடைய நேர்காணலில் சொன்னார். அது எவ்வளோ உண்மைங்கிறது இப்போ தான் தெரியுது. சீமானுக்கு இவ்வளோ பேர் திரள்றாங்கங்கிறதுல ஆச்சரியமோ அதில் எனக்கு வருத்தமோ ஒன்றும் இல்லை. அது அவருடைய கட்சி. இது திரள்றவங்க எல்லாருமே எப்படிங்கிறது நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் ஒரு விசாரணைக்கு, காவல்துறை விசாரணைக்கு செய்கிறார், அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அது அவருடைய தனிப்பட்ட மேட்டர். இப்போ அதை பொதுவெளியில் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். செஞ்சது யார்? சீமான். இன்டெரக்டாக கூட அவர் இது பண்ணியிருப்பார், அதை என்கேஜ் பண்ணியிருப்பார், இது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, அவருக்கு எந்த குற்றத்திற்கு அவர் செல்கிறாரோ அந்த குற்றச்சாட்டை கிட்டத்தட்ட அவர் அந்த வழக்கு விசாரணை போயிட்டு வெளியே வந்தோடனே ஒப்புக்கொள்கிறார். என்ன விருப்பத்தோடு தானே என்னோட இருந்தேன் அப்படின்னு. எப்படி பாருங்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன தெரியுமா, சீமானுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா விஜய் ஒருவேளை ஜெயிச்சிருவாப்லையோ அப்படின்னு. ஏன் விஜய் ஜெயிக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறீங்கன்னு கேட்காதீங்க. எப்படியெல்லாம் நம்ம சிக்கி சீரழிகிறோம் பாருங்கள். சீமான் வந்துடுவாரோ, விஜய் வந்துடுவாரோன்னு எவ்வளோ நாள் தான் நம்ம பயந்து அரசியலில். இதனால தான் அமெரிக்கா நிதியளித்து தான் நம்ம 100% ஓட்டு வாக்குப்பதிவு நோக்கியே நம்ம போக வேண்டியிருக்கு. அது சமீபத்தில் ஒரு செய்தியெல்லாம் பார்த்தேன், உண்மையிலே எனக்கு தெரியாது. அமெரிக்க நிதி உதவி கொடுக்க போய் தான் இந்தியா வந்து 100% வாக்கு சதவீதத்தை அடையணும் அப்படின்னு. நம்ம ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்கெல்லாம் கடன் வாங்குகிறோம், ஆனால் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் செய்தி ஊடகங்கள். எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. பயம் வந்து இந்த சீமானும் விஜயும் ஏதோ ஒரு பங்களிப்பு கொடுத்து அவங்க மக்கள் ஓட்டு போட்டு யாரோ ஒருத்தர் எப்படியோ கூட்டம் கூட்டி, இந்த இப்படிலாம் கூட்டம் கூட்டுறதை பார்த்தா தான் பயமாக இருக்குது. சரி, அவருடைய உரையை கேட்குறதுக்கு கூட்டம் கூட்டுறது வேறு விஷயம். அவர் ஒரு அரசியல் கட்சி கருத்து சொல்கிறதுக்காக கூட்டம் கூட்டுறப்போ அதை கூட்டுறது ஒரு விஷயம். இதெல்லாம் ஓகே, அவர் சொல்கிறத கேட்கலாம், தப்பில்லை, அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆஜராகும் போதெல்லாம் பின்னாடி இவ்வளோ பேர் கூடுனா, இறைவன் தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், இந்த நாட்டை காப்பாற்றணும். மன்னிக்கணும், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.